மாணவர் சொல்லுங்களேன். இப்போ சம் நம்பர் 23 வாரம் கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. A and S were partners in a firm sharing profit and losses in 3:1 ratio. They admitted K for 1/8 share of profit. அதாவது ஏயும் எஸும் வந்து பார்ட்னர், அவங்க பிரித்து எடுத்துக்கிறது வந்து 3:1 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதாவது ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. தே அட்மிட்டட் புதுசாக யாரை சேர்த்துக்கிறாங்கன்னா கேஏ சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோன்னா 1/8 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். கே குட் நாட் பிரிங் இஸ் ஷேர் ஆஃப் குட்வில் ப்ரீமியம் இன் கேஷ். இதில் பார்த்தீங்கன்னா கே வந்து குட் நாட் பிரிங் வந்து இஸ் ஷேர் ஆஃப் குட்வில் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் வந்து அவர் கொண்டு வர மாட்டேன்னே சொல்லிட்டார். போன கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சம் நம்பர் 22ல் பார்க்கும்போது அவர் வந்து 15,000 ரூபா 15,000 ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக கொண்டு வரணும். ஆனால் கேஷாக கொண்டு வர்றது வந்து எவ்வளோன்னா 10,000 மட்டும்தான் கொண்டு வராரு. கொண்டு வராத அந்த 5,000 ரூபாயை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுக்கறது, ஓல்டு பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கும் போது அவருடைய அக்கௌண்ட்டில் அந்த கொண்டு வராத அமௌண்ட் 5,000 ரூபா இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெபிட் பண்ணிட்டோம். இது லாஸ்ட் சம்மில். இந்த சம்மில் என்டையர் அமௌண்ட்டுமே அவர் கொண்டு வரல. அப்போ என்டையர் அமௌண்ட்டுமே அவர் கொண்டு வரலன்னா நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் அவருடைய அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும் போது கேபிட்டல் அக்கௌண்ட் டவுட்டாக இருந்ததுன்னா ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட் போட்டு வைங்க, ரெண்டுத்தையும் போட்டு வைங்க. இப்போ த குட்வில் ஃபார் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட் ₹80,000 ஆன் கேஸ் அட்மிஷன். குட்வில்லை வந்து வேல்யூ பண்ணுறாங்க பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுதுன்னா 80,000 காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நியூ பார்ட்னருடைய ஷேர் வந்து 1/4 ஷேர் தான். அந்த 1/4 ஷேருக்கு இந்த வேல்யூ பண்ண 80,000 வந்து கால்குலேட் பண்ணும் போது அப்போ வந்து அவர் எவ்வளோ கொண்டு வரணும்னா, அதாவது நியூ பார்ட்னர் எவ்வளோ கொண்டு வரணும்னா 20,000 ரூபா கொண்டு வரணும். அதாவது 80,000 இன்ட்டு 1/4 ஷேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,000 ரூபா கொண்டு வரணும். ஆனால் அந்த 20,000 ரூபாயும் 20,000 நான் கொண்டு வர மாட்டேன்னே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ட்ரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன்சருக்கு வரணும் பாருங்க. கே குட்வில் எவ்வளோ கால்குலேஷன் வருதுன்னா 80,000 பிஸ்னஸுடைய குட்வில் வேல்யூ இன்ட்டு அவருடைய ஷேர் 1/4. அவர் எவ்வளோ கொண்டு வரணும்னா 20,000 கொண்டு வரணும். பட் ஆனால் அவர் வந்து கேஸ் குட் நாட் பிரிங் குட்வில். அப்போ குட்வில் அமௌண்ட்டை நான் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இருந்தாலும் நம்ம விட போகிறது இல்லை. இப்போ பாருங்களேன் என்ட்ரிஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸு, அதாவது நம்ம வந்து அவர் கொண்டு வரக்கூடியது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கேபிட்டல் அமௌண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுக்கல. அதனால் அந்த என்ட்ரிஸும் நம்ம போடலை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து அந்த பிரித்து கொடுப்போம்ல ப்ரீமியம் ஃபார் குட்வில், அந்த என்ட்ரிஸுக்கு ரெண்டாவது என்ட்ரிஸுக்கு வந்துட்டீங்க. ஆனால் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அவர் கொண்டு வரல. அதனால் அந்த என்டையர் அமௌண்ட்டை 20,000 ரூபாயும் அவருடைய அதாவது நியூ பார்ட்னருடைய நேமில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெபிட் பண்ணிட்டோம் பாருங்களேன். கேஸ் நீங்கள் கேபிட்டலில் கொண்டு வேணாலும் போடுங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஸ்லாஷ் போட்டு கரண்ட் அக்கௌண்ட் வேணாலும் போட்டுங்க. தெளிவாக இருந்தீங்கன்னா கேஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் 2 ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 20,000 இன்ட்டு ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/4 எவ்வளோ அமௌண்ட்னா 15,000. அதே மாதிரி 2 எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 இன்ட்டு 1/4 எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்களேன் 5,000. அப்போ அவருக்கு என்டையர் அமௌண்ட்டுமே இங்கே கொண்டு வரல அவர் குட்வில். அதனால தான் அந்த கரண்ட்டை கொண்டு அந்த இது வந்தது உங்களுக்கு. நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் போடும்போது எப்பொழுதுமே அவர் கொண்டு வரக்கூடியது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 2. இப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு 2 ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம்ல. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை. அதனால் வந்து நாம் வந்து கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து அவர் கொண்டு வர மாதிரி கணக்கில் கொடுக்கல. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் போடலை. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செகண்ட் என்ட்ரிஸ் வந்துட்டோம். செகண்ட் என்ட்ரிஸ் வரும்போது ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் அவர் கொண்டு வரல. அதனால் வந்து அவருடைய என்டையர் அமௌண்ட்டுமே வந்து அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெபிட் பண்ணிட்டோம். அதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த சம்மில். அப்போ சம் நம்பர் 23 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சம் நம்பர் 24 பார்ப்போம்.